தனது அப்பா சங்கி கிடையாது என்றும் அவரை சங்கி என சொல்லும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியதை கேட்டதும் நடிகர் ரஜினிகாந்த் கண்கள் கலங்கிய காட்சிகள் ரசிகர்களை நெகிழ வைத்தது. பொதுவாக ரஜினிகாந்த் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர். ஒவ்வொரு ஆண்டும் இமயமலை சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ள அவர் கடந்த ஆண்டு இமயமலை சென்று வரும்போது பாஜக தலைவர்களை வரிசையாக சந்தித்தது பெரும் பேசுபொருளாக மாறியது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் புதிதாக திறக்கப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். மேலும் இதன் காரணமாக சங்கி எனவும் இவர் அடையாளப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் இதுகுறித்து அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டு பேசியுள்ளார். இவரது இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது அப்பா சங்கி கிடையாது என்றும் சங்கி என முத்திரை குத்தப்படும் அந்த வார்த்தை மனதை உறுத்துகிறது எனவும் கூறியுள்ளார். தனது அப்பா சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்திருக்கவே மாட்டார் என்ற அவர் மதங்களை கடந்து மனிதர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய மனிதர் ரஜினிகாந்த் என ஐஸ்வர்யா உருக்கமாக பேசியுள்ளார். மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படி பேசியதை கேட்டதுமே நடிகர் ரஜினிகாந்த் கண்கள் கலங்கிய காட்சிகள் ரசிகர்களை நெகிழ வைத்தன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.